நாளைக்கு நடக்க போகிற மூணாவது T20 போட்டியில் இந்திய அணியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போவதான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம இந்தியா இங்கிலாந்து ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆரம்பித்து நடந்துட்டு வருது. இதில் ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு சரிங்களா. முதல் போட்டியில் நம்ம மழையின் காரணமாக போட்டி ரத்தானது. ரெண்டாவது போட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம இங்கிலாந்து அணியிடம் சரிங்களா. அடுத்து இதே தொடர்ந்து மூணாவது போட்டி நாளைக்கு, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிங்காம் அப்படிங்கிற ஒரு நகரில் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த போட்டியில் கண்டிப்பாக நம்ம வெற்றியை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இந்திய அணி பயங்கரமாக தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம அந்த நடக்க போகிற போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் தொடரை சமன் செய்ய முடியும் சரிங்களா, ட்ரா ஆக்க முடியும். இல்லை அப்படின்னா இங்கிலாந்து தொடரை கைப்பற்றி போயிடுவாங்க. அதனால் நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்திய அணியில் மாற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழப்போவதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, அதாவது கடந்த போட்டியில், அதாவது 2வது போட்டியில் நம்ம 4 ஓவர்கள் மட்டும் வீசி 60 ரன்கள் விட்டு கொடுத்த நம்ம ரவி பிஷ்ணா இருக்கார் இல்லையா, 60 ரன்னு மட்டும் கொடுக்கலங்க. அந்த 17வது ஓவரில் 15 ஓவர் வரைக்கும் நம்ம மேட்ச் இந்திய அணியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதற்கு அடுத்து 2 ஓவர்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இங்கிலாந்துக்கு போயிட்டு, காரணம் ரவி பிஷ்ணாய் 17வது ஓவர் வீசினார், 2 நோபால். அந்த 2 நோபாலையும் பெத்தேலுங்கிற இங்கிலாந்து வீரர் அருமையாக பயன்படுத்தி 6 அடித்தார் சரிங்களா. மொத்தத்தில் 29 ரன்கள் அடிச்சிருந்தார் அந்த ஓவரில் மட்டும். இந்த ஓவர் தான் வெற்றியை இந்திய அணியிடமிருந்து பறித்து இங்கிலாந்துக்கு கொடுத்துட்டு, அதனால் நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் அவருக்கு ஓய்வை கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் புதிய இளம் வீரர் பிரின்ஸ் யாதவ் அப்படிங்கிற ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதுக்கான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாற்றம் தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதா, பெருசாக நடக்க போகிறதா நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சுமே இந்த ஒரு மாற்றம் தான் நடக்க போகிறதான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இங்கிலாந்துக்கு எதிரான விளையாட போகிற இந்த இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மனாக அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சி இறங்குவாங்க. 3வது நம்ம இஷான் கிஷன் இறங்குவார். 4வது கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். 5வது துணை கேப்டன் திலக் வர்மா இறங்குவாங்க. அடுத்து சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷீப் சிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தி சரிங்களா. இவ்வளோ பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, திலக் வர்மா அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் அவர்களை 3வது இடத்துல விளையாட வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ரசிகர்கள் சஞ்சு சாம்சன் அவர்களை நீக்கக்கூடாது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூரியவன்சிக்கு கொடுக்கறது ஓகே தான், பட் சஞ்சு சாம்சன் ஏன் நீக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் சஞ்சு சாம்சன் இருக்க மாட்டார் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரசிகர்களே. வணக்கம்.